அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் அறிந்து கொள்வதில் முதற்பெற செய்தி வழங்கின நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு ஆஸ்திரேலியா, கனடா, லண்டன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து சக்தி டிவி குளோபலூடாக நடந்து கொண்டிருக்கும் எங்கள் அனைவரையும் நாங்கள் நேரடியாக சார்ந்திருக்கிறோம் என்றும் முந்திக் கொண்டு செய்திகளை வழங்க நாம் காத்திருக்கிறோம். நான் ஜெஃப்ரி பிரகாஷன். வணக்கம். வணக்கம் ஜெஃப்ரி. வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடாக இணைந்திருக்கும் நான் ரஞ்சனி ராஜரத்னம் ராஜகிருஷ்ணா. நமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நமது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட முடியும். அதனை நாங்கள் நமது செய்திகளின் போது காண்பிப்பதற்கு தயார். அந்த தகவலோடு முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாட்டிற்கு வருகை தந்துள்ள ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் டஹிகோ நகாஓ இன்று முற்பகல் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை சந்தித்தார். ஜனாதிபதி செயலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இலங்கையின் அபிவிருத்திக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கியினால் கடந்த சில வருடங்களாக வழங்கப்பட்டுள்ள உதவிகளை விட எதிர்வரும் வருடங்களில் அதிக உதவிகளை வழங்குவதற்கு எதிர்பார்ப்பதாக ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் தெரிவித்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையின் கல்வி மற்றும் நீர்ப்பாசன துறைகளை விருத்தி செய்வதற்கு விசேட உதவிகளை வழங்குவதற்கும் எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் உதவியின் கீழ் இலங்கையின் தற்போது முன்னெடுக்கப்படும் அபிவிருத்திகள் தொடர்பில் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு திருத்தத்திற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினால் முன்வைக்கப்பட்ட யோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக பிரதி அமைச்சர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு பிரதி அமைச்சர் இந்த விடயத்தை கூறினார். ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථා මණ්ඩලය පිළිබඳ යෝජනාව ගැන ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයත් அரசியலமைப்பு சபைக்கான பிரேரணை மீது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட மேலும் சில கட்சிகளும் திருத்தங்களை முன்வைத்துள்ளன. இந்த திருத்தங்களின் பிரகாரம் முழுமையான யோசனையை நாம் சமர்ப்பிக்க உள்ளோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியால் சமர்ப்பிக்கப்பட்ட யோசனைகள் அனைத்தையும் நாம் ஏற்றுக்கொண்டோம். அது ஒரு விசேட அம்சமாகும். அதற்கமைய புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் வழிமுறைகள் தொடர்பில் நாட்டின் இரண்டு பிரதான கட்சிகளிடமும் வெவ்வேறு விமர்சனங்கள் காணப்படவில்லை. රටේ ප්‍රධාන පක්ෂ දෙක අතර කිසිම පරස්පරයක් විවාදයක් නැහැ. வவுனியா உக்குளாங்குளம் பகுதியில் 13 வயது மாணவி பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை. சம்பவம் தொடர்பில் தொடர்ந்தும் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை இந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மாணவி கங்காதரன் ஹரிஷ்ணவிக்கு நீதி வேண்டியும் வவுனியா மற்றும் கிளிநொச்சி பகுதிகளில் இன்று கவனஈர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. மாணவி கங்காதரன் அரிஷ்ணவி வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வவுனியாவில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கொலையுடன் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்யுமாறும் விசாரணைகளை துரிதப்படுத்துமாறும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்தனர். வவுனியா காமினி மகா வித்தியாலயத்தில் இருந்து பேரணியாக வவுனியா மாவட்ட செயலகம் வரை ஆர்ப்பாட்டக்காரர்கள் சென்றனர். இதன் காரணமாக வவுனியா மன்னார் பிரதான வீதியில் போக்குவரத்து சுமார் அரை மணித்தியாலம் வரை தடைப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். சரியான தேர்வை வழங்கி இருந்தால் இந்த பிள்ளைக்கு வந்திருக்குமா இந்த தேர்வு? இன்று எல்லா பெண்களும் சமமாகவும் சுதந்திரமாகவும் வாழ்வதற்கான சட்டத்தை அரசாங்கம் வடிவாக எடுத்துக் கொடுக்கவில்லை. பின்னர் வவுனியா மாவட்ட செயலகத்திற்கு சென்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை அரசாங்க அதிபரிடம் கையளித்தனர். இதேவேளை வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட மாணவிக்கு நீதி வேண்டி கிளிநொச்சி பொது சந்தைக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. பொது சந்தை முன்னால் கூடிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோஷங்களை எழுப்பியவாறு ஏமயம் வீதியூடாக கிளிநொச்சி மாவட்ட செயலகத்திற்கு சென்றனர். பெண்கள் அனைவருக்குமே மிகவும் துயரமானவும் துன்பமான செயலாகவும் காணப்படுகின்றது. ஆகவே இந்த ஆர்ப்பாட்டங்கள் தினம் தினமும் நீடிக்க விடாது. நமது ஜனாதிபதியானவர் உடனடியாக அவருக்கு தகுந்த தண்டனைகளை வழங்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். பெண் பிள்ளைகள் அனைவரும் பாதுகாக்கப்பட வேண்டும். சரியான ஒரு நீதி கிடைத்திருந்தால் அநியாயமாக மரணத்தை தருவிக்க மாட்டார். இந்த அரசாங்கம் தன் செயற்பாட்டில் பின்தங்கி இருந்ததால்
அடுத்தடுத்து எங்களுடைய குழந்தைகள் பலியாகி கொண்டிருக்கிறார்கள். பாடசாலைக்கு பிள்ளைகளை அனுப்பிவிட்டு பெற்றோர் கையில் நெருப்ப கட்டி கொண்டிருக்க வேண்டிய காலமாக இது இருக்கிறது. நல்ல நீதியுள்ள அரசாங்கம் என்று சொல்லியிருந்தும் இன்று சட்டத்தை ஒழுங்காக நிலைநிறுத்தாத முடியால் எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அநியாயவாதில் போராகி போகிறார்கள். இது இனிமேல் நிறுத்தப்பட வேண்டும். பேரணியானது புங்குருதி மாணவி வித்தியா மற்றும் சேயா மற்றும் கெர்ஸ்னேவியோடு கூட அது நிறுத்தப்பட வேண்டும். இனிமேலும் அது அப்படி இடம்பெறக்கூடாது. இதில் குற்றவாளிகளை உடனடியாக நீதியின் முன் நிறுத்தி தண்டனைகள் உடனடியாக வழங்குவதன் மூலம் இப்படியான செயல்களை இந்த மண்ணிலிருந்து இல்லாமல் ஒழிக்கலாம். ஆர்ப்பாட்டக்காரர்களால் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபரிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. இந்த மனு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இது நிச்சயமாக நான் இன்றே ஜனாதிபதியினுடைய மற்றும் செயலாளர் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரதுக்குரிய நடவடிக்கையை நான் எடுப்பேன். சம்பவம் நடந்த பிறகு திருப்பி அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு இது செய்கிறது பிறகு அப்படியே ஓய்வு வர்ற ஒரு நிலையில இருக்குது. இப்படி ஒரு நிலையில இல்லாம உண்மையாகவே இது எப்படி நாங்கள் இது இப்படியான சம்பவங்கள் எந்தெந்த சூழ்நிலையில எந்தெந்த இதுகள்ல எவர் இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில உருவாகுதுன்றதை நாங்கள் சரியான முறையில அறிஞ்சு அதை தடுக்கிறதுக்குரிய வழிகளை தான் நாங்க மிக முக்கியமா பார்க்க வேண்டியிருக்குது. 3 பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தின் 2வது பிள்ளையான கங்காதரன் அரிஷ்ணவி கடந்த 16ஆம் தேதி தனது வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். பின்னர் 13 வயதான அரிஷ்ணவி வன்புணர்விற்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தமை பிரேத பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர் அல் சாஹிர் மௌலானா ஏராவூரில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார். ஏராவூர் காதியார் நகர் வீதியை புனரமைப்பதற்கான வேலை திட்டத்தை ஆரம்பிக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. 30 வருட காலமாக சுதந்திரம் அடைந்து பல ஆண்டுகள் பல தசாப்தங்கள் வந்தாலும் 3 தசாப்தங்கள் யுத்தத்திலேயே நாங்கள் காலம் கழித்து விட்டோம். இப்போது சமாதானம் ஏற்பட்ட நேரத்திலே மக்கள் மத்தியிலே புறையோடி போயிருக்கின்ற பிரச்சனைகளை தீர்வு காண வேண்டும். இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். அதிகார பரவலாக்கல் செய்து கொடுக்கப்பட வேண்டும். ஒரு அர்த்தமுள்ள அதிகார பகிர்வாக அது அமைய வேண்டும். நாங்கள் மாகாண சபைக்கு அதிகார பகிர்வை கொடுத்து பாராளுமன்றம் அவர்களுக்கு அங்கீகாரத்தை வழங்கி செய்ய இருக்கின்ற நேரத்திலே இந்த அதிகாரத்தை பெற்று மாகாணத்திலே அதிகாரம் செய்யக்கூடியவர்கள் கூட இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை கௌரவிக்காத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற போதிலும் நாங்கள் இந்த விஷயங்களிலே தாராள மனப்பான்மையுடன் மிகவும் நல்ல தாராள மனப்பான்மையுடன் எல்லா மக்களும் எல்லாம் பெற வேண்டும். எல்லா கிராமங்களும் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். வடக்கிலும் அபிவிருத்தியாக அமைய வேண்டும். கிழக்கிலும் அபிவிருத்தி ஏற்பட வேண்டும். ஏனைய மாகாணங்களிலும் கிராமங்கள் அத்தனை மக்களும் அபிவிருத்தியுடன் வாழ வேண்டும் என்பதற்காக பிரதமர் அவர்கள் ஜனாதிபதி அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்று செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினருமான பூபால பிள்ளை பிரசாந்தன் மற்றும் அவரது சகோதரன் ஆகியோரின் விளக்கமறியல் தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் கணேசராஜா முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து சந்தேக நபர்களை எதிர்வரும் 8ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மட்டக்களப்பு ஆரியம்பதியில் 2008ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி பாடசாலை ஆசிரியர் ஒருவர் உள்ளிட்ட 2 கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் அவர்கள் காத்தான்குடி போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். கொலை செய்யப்பட்ட ஆசிரியரின் சகோதரி ஒருவரால் அளிக்கப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளரையும் அவரது சகோதரனையும் காத்தான்குடி போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி கைதான பூபால பிள்ளை பிரசாந்தன் மற்றும் அவரின் சகோதரரான ஹரன் ஆகியோர் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கிழக்கு மாகாண சபையின் இன்றைய அமர்வின் போது இணைந்த வடகிழக்கு பிரேரணை தொடர்பில் பேசுவதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு மாகாண சபை உறுப்பினர் ஜயந்த விஜயசேகர விடுத்த கோரிக்கையினால் சபை நடவடிக்கை 10 நிமிடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மாகாண சபையின் 53வது அமர்வு தவிசாளர் சந்திரதாச கலவதி தலைமையில் இன்று நடைபெற்றது. இன்றைய அமர்வில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ரமேஷ் சுமந்திரனால் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட கடற்றொழில் நீர்வாழ் உயிரின வளங்கள் சட்டம் மூலம் கிழக்கு மாகாண ஆளுநரின் அங்கீகாரத்தின் பின்னர் கிழக்கு மாகாண சபையின் அங்கீகாரத்திற்காக கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமதினால் முன்வைக்கப்பட்டது. 2016 பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி முதல் 1 மாத காலத்திற்குள் தங்கள் மாகாண சபை
சட்டமூலம் பற்றி தனது கருத்தை தெரிவித்தல் வேண்டும். 2016 மார்ச் மாதம் 17ஆம் தேதியோ அல்லது அதற்கு முன்னரோ தங்கள் மாகாண சபையின் அறிக்கை பாராளுமன்றத்திற்கு கிடைக்காததில் 46A 2 ஆம் இலக்க பாராளுமன்ற நிலைய சட்டளைக்கு அமைய இச்சட்டமூலம் தொடர்பாக மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படுவதை சபையினுடைய அங்கீகாரத்தை கேட்டு இந்த சட்ட மூலத்திற்கான அங்கீகாரம் இன்றைய சபை அமர்வில் எவ்வித எதிர்ப்புகளுமின்றி வழங்கப்பட்டது. இதேபோல கடந்த மாகாண சபை அமர்வின் போது கொண்டுவரப்பட்ட இணைந்த வடகிழக்கு பிரேரணை தொடர்பில் பேசுவதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு தேசிய சுதந்திர முன்னணியின் மாகாண சபை உறுப்பினர் ஜெயந்த விஜயசேகர இன்றைய தினம் கூறினார். எனினும் கட்சித் தலைவர்களின் தீர்மானத்திற்கு அமைய இதற்கான நேரத்தை ஒதுக்க முடியாது என சபை தவிசாளர் அறிவித்தார். இதனையடுத்து தமக்கு பேசுவதற்கு சந்தர்ப்பம் மறுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேசை மீது ஏறி தமக்கான சந்தர்ப்பத்தை வழங்குமாறு மாகாண சபை உறுப்பினர் கோரிக்கை விடுத்தார். சபையில் ஏற்பட்ட அமைதியின்மை தொடர்ந்து மாகாண சபையை 10 நிமிடங்களுக்கு ஒத்திவைப்பதாக சபை தவிசாளர் அறிவித்தார். 10 நிமிடங்களுக்கு பின்னர் சபை கூடிய சந்தர்ப்பத்தில் மாகாண சபை உறுப்பினர் ஜெயந்த விஜயசேகரவுக்கு 5 நிமிட கால அவகாசம் வழங்கப்பட்டது. இதேவேளை இன்றைய அமர்வில் 7 பிரேரணைகள் முன்வைக்கப்பட்டதுடன் அதில் 3 பிரேரணைகள் சபை உறுப்பினர் உதுமா லெபையினால் முன்வைக்கப்பட்டன. கிழக்கு மாகாணத்தில் உள்ள தமிழ் மொழி பாடசாலைகளுக்கு சிங்கள மொழியில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் சிங்கள பாடத்திற்காக நியமிக்கப்பட வேண்டும். வடமாகாண முஸ்லிம்கள் மீள்குடியமர்த்தப்பட வேண்டும். கிழக்கு மாகாணத்தில் உள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பயிற்சி நிலையங்களை மூடுமாறு வழங்கப்பட்டுள்ள உத்தரவு ரத்து செய்யப்பட்டு பயிற்சி நிலையங்கள் மீள இயங்க வேண்டும் ஆகிய பிரேரணைகளை அவர் முன்வைத்திருந்தார். இதேவேளை இன்றைய சபை அமர்வுகள் நாளைய தினம் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண சபை அமர்வு இடம்பெற்றுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் தொண்டர் ஆசிரியர்களின் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று மாகாண சபைக்கு முன்னால் முன்னெடுக்கப்பட்டது. சுமார் 10 வருடங்களாக தொண்டர் ஆசிரியர்களாக பணிபுரிந்து வரும் தமக்கான நிரந்தர நியமனங்களை வழங்குமாறு கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட கிழக்கு மாகாண தொண்டர் ஆசிரியர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். கடந்த யுத்தம் போன்ற அசாதாரணமான சூழ்நிலைகளிலே மிகவும் சிரமத்தின் மத்தியிலே எந்தவிதமான கொடுப்பனவுகளும் இன்றி பிள்ளைகளுடைய கல்விக்காக நாங்கள் எங்களுடைய பணியை செய்திருந்தோம். எங்களுக்கான நியமனம் வழங்கப்படும் என்று சொல்லி பல அதிகாரிகள் எங்களுடைய நியமனம் வழங்கப்படும் என்ற காரியத்தை அரசியலாக்கி கொண்டிருக்கிறார்களே தவிர இதுவரையும் நிரந்தர நியமனத்துக்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை. எங்களுக்கு இந்த நிரந்தர நியமனத்தை தராது இழுத்து அடித்துக் கொண்டே போகின்றார்கள். எனவே எங்களுக்கு இந்த நியமனத்தை மிகவும் சீக்கிரத்தில் தந்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இதே பல போராட்டங்களின் மத்தியிலும் முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதி தந்தும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. இந்தியாவுடன் ஏற்படுத்தப்பட உள்ள உத்தேச பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்கான உடன்படிக்கை தொடர்பில் பாராளுமன்றத்தில் இன்றும் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. இது தொடர்பில் அமைச்சர் மட்ட அறிவித்தலை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தில் தெளிவுபடுத்தினார். අභියස ලැබෙන්නේ සඳමතු පිට පියවර එසවෙන්නේ අප පවුණද එක තැන කැරක එන්නේ අපි තනිකර ලෝකයේ දිව ඉන්නේ එතෙන්ට යන්න ඕනේ. මෝදි මහතා සමග සාකච්ඡාවලින් අර්ථව இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் பின்னர் சீபா உடன்படிக்கையை கைவிட்டுவிட்டு இந்திய இலங்கை பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப உடன்படிக்கையில் கைச்சாற்ற நாம் தீர்மானித்தோம். 2016ஆம் ஆண்டு நடுப்பகுதியில் இந்த உடன்படிக்கையில் கைச்சாற்றுவதற்கு நாம் திகதியை நிர்ணயித்துக் கொண்டோம். எமது சட்டமூலத்தை நாம் தற்போது தயாரித்துக் கொண்டு வருகின்றோம். அதனை நாளை ஒப்படைக்குமாறே நான் கூறினேன். சீபா உடன்படிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள சாதாரண மக்களின் சுதந்திர போக்குவரத்து தொடர்பிலான சரத்தை நாம் நீக்கியுள்ளோம். அதன் மூலம் அந்நாட்டவர்களுக்கு இங்கு வந்து தேவையான சேவைகளை ஆற்ற முடியும் என்ற சரத்தாகும். நாம் அதற்கு இணக்கம் தெரிவிப்பதில்லை. எனவேதான் அவ்வாறான பாதிப்பு ஏற்படாத வகையில் புதிய உடன்படிக்கையை மேற்கொண்டுள்ளோம் என்பதனை கூற விரும்புகின்றேன். இரண்டு தரப்பினரும் பிரேரணைகளை தயாரித்த பின்னர் அது குறித்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காக இந்திய தூதுக்குழு ஒன்று மார்ச் மாதம் 4ஆம் தேதி இலங்கைக்கு வரவுள்ளது. அந்த பேச்சுவார்த்தையின் பின்னரே இறுதி தீர்மானம் எடுக்கப்படும். கேந்திரය දොස් දැකීමේ සාධාරණ නොවන බව කේන්ද්‍රය දැක්කයන් පස්සේ තමයි පෙනෙන්නේ දරුවෝ කියන හොඳ අනාගතය රාජ්‍යෝගයක් තියෙන දරුවෙක් අපි ගේන්න යන්නේ. රිලා නටුම් නටන්නේ රිලවාට අවශ්‍ය විදියට නොවන බව ඕනෑ කෙනෙක් දන්නවා. ඒ වුණත්
හනුමා වන්නම නටන්න අපි කාටවත් බාධා කරන්නේ නැහැ. ඕනෑම හනුමෙක්ට වන්නම් නටන්න මේ රටේ නිදහස තියෙනවා. ඒත් හනුමලාට රට ගිනිතියන්න අපි ඉඩ දෙන්නේ නැහැ. அலெக்ஸ் சமரவிக்ரமகாரு அமாத்தியத்துமா தகவல் தொழில்நுட்ப சேவை மற்றும் கடற்கரை பொறியியல் சேவை ஆகிய இரண்டையும் விரிவுபடுத்துவதாக அமைச்சர் மலிக் சமரவிக்ரம குறிப்பிட்டிருந்தார். அதாவது அந்த இரண்டு துறைகளிலும் முதலீடு செய்வதற்கு சந்தர்ப்பம் வழங்குவதா. ආයෝජනවලට එන්න ඉඩ කඩ දීමද එතුමා කිව්වේ සේවා ආර්ථිකය ඇතුළේ ඒක විවෘත කරනවා කියලා. ඉන්දියාන එකක් ගත්තා. இந்தியா இதில் உள்வாங்கினாலே பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். தகவல் தொழில்நுட்பம் என்பது ஒரு சேவையாகும், அது உற்பத்தி துறை அல்ல. அந்த சேவையை விரிவுபடுத்த உள்ளோம். சேவாවක් ඒක මැනුෆැක්චරිங் ඉන්ඩස්ට්‍රියක් නෙමෙයි. ඒ சேவை විවෘත කරනවා. மட்டக்களப்பு களிவாஞ்சிக்குடி பகுதியில் அடையாளம் தெரியாத பெண் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு குருக்கள் மடம் பகுதியில் இந்த சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவினர் தெரிவிக்கின்றனர். சுமார் 40 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவரின் சடலம் ஒன்றே இவ்வாறு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பெண்ணின் உடலில் எவ்வித வெளிப்புற காயங்களும் காணப்படவில்லை என போலீசார் குறிப்பிட்டனர். இன்றைய தினம் சடலம் தொடர்பான நீதவான் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் மேலதிக விசாரணைகளை களவாஞ்சிக்குடி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். திருகோணமலை மாவட்டத்திற்கான அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பாக மக்கள் கருத்தறியும் அமர்வு மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்றது. இன்றைய அமர்வின் போது பொதுமக்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள் தமது கருத்துக்களை பதிவு செய்தனர். அரசியலமைப்பு திருத்தத்திற்கான 22 யோசனைகள் இன்றைய அமர்வின் போது முன்வைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். 60 வயதுக்கு மேற்பட்டோர் அரசியலில் ஈடுபடக்கூடாது, இன விகிதாசார அடிப்படை பேணப்பட வேண்டும் போன்ற யோசனைகள் இதன் போது முன்வைக்கப்பட்டன. அரசியல் ரீதியா நாங்க 55-60 வயது என்ற மாதிரி அரசியல் ரீதியாக சொல்லும் 60 வயதுக்கு மேல் அரசியல் ரீதியா இருக்க முடியாது. ஒரு சமய தலைவர் எக்காரணம் கொண்டும் ஒரு கட்சி ஒரு தலைவராக இருக்க முடியாது. ஏன்னா பல்வேறு சமயம் வழங்குவர்கள் இருக்கலாம். அவர் நாங்க நம்பிக்கையாளராக இருக்க முடியாது. அவர் ஒரு பொது மனிதனாக இருக்க ஒரு அரசியல் ரீதியா போனா சமூகத்தோடு பிரச்சனை. அவர் அரசியல் ரீதியா போகும்போது சாதிவேதம் வைத்து தலைவரமா வைத்து பேசுவதாக இருந்தால் அப்படி அரசியல் செய்திருந்தா அவர் அரசியல் ஒரு தலைவராக நியமிக்க முடியாது. சிங்களம் தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் அவர்களுடைய உரிமைகளை யாரும் தட்டி கழிக்க முடியாது. அந்த உரிமைகள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். ஆனால் புதிய தேர்தல் முறைகள் அவருடைய உறுப்புரிமைகளை மறுக்கின்றது. அதே போன்று இடம்பெயர் சமூகம் இந்த நாட்டில் உள்வந்து அவர்களுடைய தொழில்களை செய்வதற்காக சமூகத்தோடு இணைவதற்கு தடையாக இருக்கின்ற சட்டங்களை நீக்க வேண்டும். நாளைய தினமும் திருகோணமலை மாவட்ட செயலகத்தில் அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் மக்களின் கருத்துக்களை அறியும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. பாலியகுடு பிரதேசத்தில் நேற்றிரவு 2 இளைஞர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோக சம்பவம் தொடர்பிலான பிரதான சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபரின் மூத்த சகோதரி கைது செய்யப்பட்டு இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். தனிப்பட்ட தகராறு காரணமாக நேற்றிரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பாலிகுட பூரணகுடிவாத்த பிரதேசத்தில் நேற்றிரவு 9 மணி அளவில் இந்த துப்பாக்கி பிரயோக சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நபர் ஒருவர் தனது மூத்த சகோதரியுடன் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்வதற்கு வந்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதென போலீசார் தெரிவித்தனர். இதன்போது ஒருவரை இலக்கு வைத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ள போதிலும் அவரின் பின்னால் இருந்த இருவரே துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்துள்ளனர். கடைக்கு செல்லும் போது திடீரென சத்தம் ஒன்று கேட்டது. நான் அவ்விடத்திற்கு ஓடி சென்ற போது பெண் ஒருவரும் மேலும் 3 ஆண்களும் துப்பாக்கி காண்பித்து அச்சுறுத்திக் கொண்டிருந்தனர். பின்னர் சத்தம் கேட்கும் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருந்தது. என்னை 3 அல்லது 4 நாட்கள் பின்தொடர்ந்துள்ளனர். நான் மிகவும் கவனமாக இருந்தேன். அங்கு வந்த ஆண் என் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டார். துப்பாக்கி பிரயோகத்தில் பூரணகுடிவாத்த பிரதேசத்தைச் சேர்ந்த 14 மற்றும் 21 வயதான 2 இளைஞர்கள் காயமடைந்துள்ளனர். துப்பாக்கி பிரயோகத்தினால் எனது மகனின் காலில் காயம் ஏற்பட்டுள்ளது. நெஞ்சில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும்? துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டவர்களை கைது செய்யுங்கள். எனது தம்பிக்கு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தொலைபேசி அழைப்பு கிடைத்தது. வேறு ஒருவரின் பிரச்சனைக்காக இவ்வாறு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அறிய முடிந்தது. மற்றவர்களின் பிரச்சனையில் எமக்கு பலன் இல்லை. இதுபோன்ற சம்பவங்கள் இனிமேல் இடம்பெறாத வகையில் பார்த்துக் கொள்ளுங்கள்.
காயமடைந்த இருவரும் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் 21 வயதான இளைஞர் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரின் நெஞ்சு பகுதியிலும் கையிலும் காலிலும் காயம் ஏற்பட்டுள்ளது. எனினும் அவர் ஆபத்தான நிலையில் இல்லை. அதேபோன்று 14 வயதான மாணவன் தற்போது வார்டில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவருக்கும் சிறியதொரு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் பாளையகோடு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்ட தேர்தல்கள் திணைக்கள அலுவலகம் தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரவினால் இன்று திறந்து வைக்கப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்ட செயலக வளாகத்தில் மாவட்ட தேர்தல்கள் திணைக்கள அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் எம் எம் முகமது, மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரன் உள்ளிட்ட பலர் இதன்போது கலந்து கொண்டிருந்தனர். මුලතිව් දිස්ත්‍රික්කයේ මේ කොට්ටාස දෙකක 1969 ஆண்டிலிருந்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் இந்த 2 தொகுதிகளிலும் உள்ளூராட்சி மன்றங்கள் செயற்படுவதில்லை. மக்கள் பிரதிநிதிகள் இல்லை. போட்டியின்றி வந்த பிரிவினர் ஒரு பிரதேச சபையில் செயற்படுகின்றனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒன்றில் வாக்களிக்கும் சந்தர்ப்பம் பொதுக்குடியிருப்பு மற்றும் கரைத்துறைப்பட்ட பிரதேச மக்களுக்கு கிடைக்கவில்லை. எனவே இந்த பிரதேசங்களுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தலை மிக விரைவில் நடாத்துவதற்கு தேர்தல்கள் திணைக்களத்துக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று நான் நம்புகின்றேன். சம்பூர் அனல்மின் உற்பத்தி நிலையத்தின் நிர்மாணத்திற்கான சுற்றாடல் அதிகார சபையின் அனுமதி கிடைத்துள்ளதாக மின்வெளி மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தி பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். අපිට පුළුවන්කම ලැබිලා තියෙනවා මේ වෙනකොට සාම්පූර් බලාගාරය පිළිබඳව சம்பூர் அனல் மின் நிலையத்திற்கான சுற்றாடல் அதிகார சபையின் அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது. குறிப்பாக உவர்நீரை வெளியேற்றுதல் தொடர்பில் மாற்று முறைமையை கையாளுமாறு எமக்கு யோசனை முன்வைக்கப்பட்டது. எதிர்காலத்தில் தொழில்நுட்ப அறிவுரைகளுக்கு அமைய அந்த நீரை வெளியேற்றுதல் தொடர்பில் மாற்று வழிமுறையை சர்வதேச தர நிர்ணயங்களுக்கு அமைவாக நாம் கையாள்வோம். ஆகவே எக்காரணம் கொண்டும் சம்பூர் பிரதேசத்திலோ அல்லது பொதுவாக இலங்கையின் சுற்றாடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எந்தவொரு விடயத்தையும் நாம் முன்னெடுக்க மாட்டோம். சம்பூரில் ராணுவ முகாம்கள் சில காணப்படுகின்றன. அவற்றில் 3 முக்கிய முகாம்கள் உள்ளன. அதில் ஒரு முகாமை மாத்திரம் அகற்றி அங்கிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் மீண்டும் நிறுவுவோம். மக்களின் துயரை அறியும், மக்களின் துயரங்களை துடைக்கும் நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் ஒரு மக்கள் சபை ஆரம்பித்துள்ளது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சக்தி இல்லந்தோறும் நிகழ்ச்சி திட்டம் நாளை முதல் ஆரம்பமாக உள்ளது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சக்தி பல்வேறு பிரதேசங்களுக்கும் சென்று மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு முன்னின்று செயல்பட்டது. இம்முறை மக்கள் சக்தி வீடு வீடாக சென்று மக்களுடன் கலந்துரையாடி அவர்களின் பிரச்சனைகளை அடையாளம் கண்டு அவற்றை தீர்த்து வைப்பதற்காக செயல்பட உள்ளது. நாடளாவிய ரீதியில் 25 மாவட்டங்களின் பல பகுதிகளுக்கும் சென்று கிராம மக்களை சந்திப்பதற்கு எமது பல குழுக்கள் தயாராக உள்ளன. நியூஸ் ஃபர்ஸ்டின் கொழும்பு தலைமையக அலுவலகத்திலிருந்து இன்று காலை 3 குழுவினர் அதற்காக புறப்பட்டு சென்றனர். நாளை காலை 9 மணிக்கு யாழ்ப்பாணம், புத்தளம், மணற்காடு மற்றும் முனியாகலில் இந்த நிகழ்ச்சி திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. பேராதனை பல்கலைக்கழகம் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் நிகழ்ச்சி திட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றது. அப்படி பலாபுரத்து கமின் கமிட்டியான சிரச ஊடக வலையமைப்புடன் இணைந்து பேராதனை பல்கலைக்கழகமும் வீடு வீடாக சென்று மக்களின் உண்மையான பிரச்சனைகளை அறிந்து கொண்டு அவற்றை தீர்த்து வைப்பதற்கு முன்னின்று செயற்பட உள்ளோம். அவர்களின் தகவல்களை திரட்டி புள்ளி விவரத்தை தயாரித்து விசேட அறிக்கை ஒன்றையும் வெளியிட உள்ளோம். நாடொன்றின் அபிவிருத்தியின் போது ஊடகத்தினால் நிறைவேற்ற முடியுமான அதிக அளவிலான செயற்பாடுகள் உள்ளன. கிராமங்கள் தோறும் சென்று மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து கொள்ளும் சிரச ஊடக வலையமைப்பிற்கு நன்றி கூறுகிறோம். பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை எட்டுவதற்காக பல்கலைக்கழகங்களில் உள்ள புத்திஜீவிகளின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொண்டுள்ளமையை நாம் வரவேற்கின்றோம். அதன்படி நாளை முதல் உங்களை சந்திக்க வரும் எமது குழுவினருக்கு உங்களது பிரச்சனைகளை எடுத்துக் கூறுங்கள். நாளை ஆரம்பமாக உள்ள மக்கள் சக்தி திட்டம் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. போரின் போது அவயங்களை இழந்து பின்னர் புனர்வாழ்வில் சிறிது காலத்தை கழித்து இன்று வாழ வழியின்றி தவிக்கும் முன்னாள் போராளிகளின் வாழ்க்கை போராட்டம் சொல்லில் அடங்காதவை. அம்பாறை, நாவிதன்வெளி,
சொருக்கல் முனை பகுதியில் வசித்து வருகின்றார் முன்னாள் போராளியான மனோகரன் விஜி. 27 வயதான விஜி புனர்வாழ்வு பெற்று 2010 ஆண்டில் விடுதலை செய்யப்பட்டார். போரின் போது கை மற்றும் காலில் காயமுற்று பாதிப்படைந்த விஜி விடுதலை செய்யப்பட்ட போது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நம்பி காத்திருக்கின்றார். வயது முதிர்ந்த காலத்தில் விஜயின் தாய் தந்தை இருவரும் ஆடு மேய்ப்பதில் கிடைக்கும் பணத்தில் வாழ்க்கை நகர்த்துகின்றனர். மூத்த சகோதரியின் வீட்டில் வாழ்ந்து வரும் விஜி கூலி தொழில் மூலம் கிடைக்கும் பணத்தில் சிறு குடிசை ஒன்றை அமைத்து வருகின்றார். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டிலேனும் சிறு தொகை வழங்கப்பட்டிருப்பின் தாம் எதிர்நோக்கும் இன்னல்கள் தீர்க்கப்பட்டிருக்கும் என இவர் தெரிவிக்கின்றார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு மட்டும் வந்து எங்களை முக்காவாசி வந்து மக்களுக்கே தெரியும். எங்களை பத்தி கதைச்சு தான் போட்டோ எடுக்கிறாங்க. எடுத்து இன்றைக்கு வந்து ஒரு எதிர்கட்சியா இருந்து கூட ஆனா அங்க போனா எங்களே மறந்துடுறாங்க டோட்டலா. இதுவரைக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்றத்துல எப்படி விடுதலை செய்யப்பட்ட போராளிகள் வந்து இப்படி கஷ்டப்படுறாங்க, இப்படி தற்கொலை செய்யறாங்கன்னு கூட ஒரு வார்த்தை கூட கதைக்க எங்களே தெரியும். ஏன் அப்படி தமிழ் தேசிய கூட்டம் ஏன் அப்படி பண்ணணும் எங்களுக்கு தெரியல. சரி இப்ப அவங்க இருக்கிறாங்க வந்து உண்மையில வந்து அவங்க இருக்கிறாங்க எங்களுக்கு ஒரு தீர்வு தரணும்னு சொல்லி அந்த தீர்வுக்கு கஷ்டப்பட்ட உறவுகள் அங்க செத்து கொண்டிருக்கு, தற்கொலை செஞ்சு கொண்டிருக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம. அப்ப அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிலையை கொண்டு வந்து அவங்க சாப்பாடு தற்கொலை செய்யறாங்க. இந்த உரிமை எடுத்து நம்ம யாரு பயன்படுத்து? அந்த தகவலோடு நியூஸ் ஃபர்ஸ்ட் இரவு மணி பிரதான செய்திகள் இரவு 10:45 இடம்பெறும் நியூஸ் ஃபர்ஸ்ட் நாட்டில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.